வெல்கம் டு சிறப்பு சுவை. இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் இட்லிக்கு சூப்பரான சைட் டிஷ் கடப்பா பண்ணலாம். இதுக்கு நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு 1/4 கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இதை 2 தடவை களைஞ்சி குக்கரில் போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு 4 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசாவை ஒரு கடாயில் எண்ணெய் விடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். மீடியமில் வச்சு வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு அதோட இந்த முந்திரியும் போட்டு அதை பொடி பண்ணிக்கணும். முதல்ல அதை பொடி பண்ணிவிட்டு அப்புறம் பாக்கி மசாலாலாம் போட்டு அரைக்கச்சே நல்லா நைஸாக அரைப்படும் மசாலா. இப்போ இந்த மாதிரி பொடி ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், அதோட 4 பல்லு பூண்டு, நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பே லீஃப், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இப்போ இதை மீடியமில் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு வதக்கினா தான் வெங்காயம் கலர் மாறாமல் பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அந்த வெங்காயம் கொஞ்சம் ட்ரான்ஸ்லூசண்ட்டாக போய் சாஃப்டாக கண்ணுக்கு தெரியும். அப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் கொட்டி கொஞ்சம் கலரணும். கலரிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு அதை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதித்து வரும். அப்போ அந்த வாசனை ரொம்ப நல்லா வரும். இப்போது ஒரு 4-5 நிமிஷம் அது கொதித்ததும் அதில் வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போடணும். போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போடணும். நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா கலரினாக்க இந்த மசாலாவும் உப்பும் அந்த உருளைக்கிழங்கோட நல்லா கலப்படும். அதனால் அதை நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பயத்தம்பருப்பு அதில் கொட்டி நல்லா கலரி விடணும். நல்லா மசிக்கணும் பயத்தம்பருப்பை. அப்போ தான் பயத்தம்பருப்பு தனியாக தெரியாமல் பட் நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணியை விடணும். ஏன்னா அதில் முந்திரி, கசகசா, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கிறதுனால இது கொதிக்கச்சே அதுவே கெட்டிப்பட்டுரும். அதனால் இந்த தண்ணியை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வேணும். 5 நிமிஷம் கொதித்தா நல்லா கெட்டிப்படும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொத்தமல்லி போட்ட அப்புறம் 1 நிமிஷம் கொதிக்க விட்டால் அந்த கொத்தமல்லியோட வாசனையும் அதில் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கடப்பா ரெடி. மேலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதை இட்லி, தோசை எதோடு வேணும்னா சாப்பிட்லாம். ஆனால் மல்லிப்பூ மாதிரி இட்லி பண்ணி அதோட கூட 2 சட்னியும் வச்சு அதில் இந்த கடப்பாவை இட்லி மேலே வச்சு சாப்பிடச்சே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை யாருக்குமே பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டல் வாசனை வீட்டில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்களும் எந்த ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். உங்கள் கமெண்ட் தான் இந்த சேனலுக்கு பெரிய சப்போர்ட். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் இந்த அருமையான டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.